Hi, brothers and sisters. Welcome to this new video. நான் நேற்றே சொன்ன மாதிரி இப்போ வெளியே அவுட்டரில் இருக்கிறதுனால வேறு ஒரு லொக்கேஷனில் ஒரு 4 நாள் மட்டும் பொறுத்துக்குங்க. வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம பேக் டு பெவிலியன்டு நம்ம இடத்துலேருந்து போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மந்த்லி எக்ஸ்பெரி இன்றைக்கி கரடிகள் கையிலையும் இல்லாமல் காளைகள் கையிலையும் இல்லாமல் 24,234 நேற்றைக்கு இன்றைக்கும் கரெக்டாக ஃப்ளாட்டாகவே நடந்து முடிஞ்சது. ஒரு பாயிண்ட் கூடவோ குறைவோ இல்லாமல் ஃப்ளாட்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்தியா விக்ஸு 2.5% டவுன் ஆகி கூலாகிட்டு வருது. ஐஎன்ஆர் கவலை அளிக்கக்கூடியது 88.85 நியூ லைஃப் டைல் லோவை க்ரியேட் பண்ணியிருக்கு. ரைட்டா? சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் நாட் எ செபிரிஜிஸ்ட் பர்சன், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. சரியா? நம்ம டெக்னிக்கலாக லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறது இந்த இடத்தோட திரும்புமா நிஃப்டிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இன்றைக்கி முக்கியமாக 8:30க்கு ட்ரம்ப்புடைய மறுபடியும் ஸ்பீச் இருக்குது. ஏற்கனவே ஒரு நெட்டன்யாஹூ கூட ஸ்பீச் கொடுத்து 20 பாயிண்ட்ஸ் உள்ள இது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? சரி, கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆனதுனால காலையில் டெலகிராமில் ஃப்ளாட்டுன்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்கில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். சரியா? எஸ்டர்டே க்ளோஸ் 24,634. இன்றைக்கி ஓப்பன் 24,692. 50 பாயிண்ட்ஸு மேலே ஓப்பன் ஆச்சு. 9:20க்கு 24,731 என்ற ஒரு ஹை, அதுதான் இன்றைய ஹை கூட. 10:35க்கு மலண்டு ஒரு 120 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குச்சு. 24,594. 11:20க்கு 24,682, 90 பாயிண்ட்ஸ் அப்பு. 2:20க்கு 24,587, அதுதான் இன்றைய லோ கூட இறங்குச்சு. 3:30 மணிக்கு 24,633ங்கிற இடத்துல முடிஞ்சது. 3-வே மூவ். ஃபஸ்ட்டு கீழே வந்துச்சு, அப்புறம் மேலே போச்சு, அப்புறம் கீழே வந்தது. ஓப்பன் 24,695, ஹை 24,732, லோ 24,594, க்ளோஸ் 24,633. 140 பாயிண்ட்ஸு ரெட் கேண்டில் ஃப்ளாட்டாக ட்ரேட் முடிஞ்சது. நேற்றுக்கும் இன்றைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு பாயிண்ட் கூட குறைய இருக்கும் வெயிட்டேஜ். இனிமேல் தான் அது தெரிய வரும். டாப் கெய்னர் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 3.25% அப்பு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 1.25% அப்பு. அல்ட்ராடெக் சிமெண்ட் 1.5% அப்பு. டாப் லூசர் ஐடிசி 1.5% டவுனு. தைரோகேர் 1.5% டவுனு. ஏர்டெல் 1.5% டவுனு. ட்ரெண்டு 1.5% டவுனு. இன்றைக்கி 25 கேண்டில் க்ரீனு, 26 கேண்டில் ரெட்டு, இப்படி மாறி மாறி மிடில் இருக்குது. சப்போர்ட் 24,500 இருக்கிறது, அப்படியே மாறாமல் இருக்குது. அந்த இடம் தான் சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. முன்னாடி உள்ள நேற்று வீடியோவில் கூட நம்ம எவ்வளோ இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் 24,800, அதை விட்டால் 25,000. இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. சரியா? கோல்டை பொறுத்தவரை புதிய லைஃப் டைம் ஹை, வானமே எல்லைன்னு கோல்டும் சில்லர் போயிட்டுருக்கு. கோல்டு 3,871, இப்போ 3,813, ஒரு 0.5% டவுன் ஆகி தான் ட்ரேட் ஆகுது. 10,860, கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் ஒரு கிராம்டு விற்கப்படுது ரீட்டைலில். 161 ரூபா சில்வர். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 0.25% டவுனு, S&P 500 0.25% டவுனு, நாஸ்டாக் 0.5% டவுனு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE ஃப்ளாட்டு, CSE இட்டாலி 0.5% டவுனு, DX ஜெர்மனி ஃப்ளாட்டு. ஜப்பான் நிக்கி 0.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 0.5% டவுனு, ஹாங்காங் ஹேங்சங் 1% அப்பு, டைவான் 1% அப்பு, கொரியா கோஸ்பி 0.5% டவுனு, SCT காம்போசிட் 1% டவுனு, ஜாக்கர்தா இந்தோனேஷியா 0.5% டவுனு, சங்கை சைனா 0.5% அப்பு. அண்ட் ஜெர்மனி இன்ஃப்ளேஷன் டேட்டா வரேன் இருக்குது. US ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. CB கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ட்ரம்ப்புடைய ஸ்பீச்சு, இன்றைக்கி ட்ரம்ப் என்ன சொல்ல போகிறாங்கிறது எல்லாரும் ஆவலுடன் இருக்கிறோம். சரி, அந்த ட்ரம்ப்புடைய 20 பாயிண்ட்ஸுக்கு பண்ணும்போது மற்ற நியூஸ்களும் பார்ப்போம். FIDA பொறுத்தவரை இது வரைக்கும் 32,973 கோடி விற்றுட்டாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள மாதம் 48,000 கோடி, அதுக்கு முன்னாடி மாதம் 49,000 கோடி. 6 நாள் விற்றதை மட்டும் இப்போ சொல்கிறேன்.
2831 கோடி விற்றாங்க, 5687 கோடி விற்றாங்க, 4995 கோடி விற்றாங்க, 2425 கோடி விற்றாங்க, 3551 கோடி விற்றாங்க, 2910 கோடி விற்றாங்க. இப்படி விற்கிற படலம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப மாதமாகவே லட்சக்கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, சில நியூஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலாக போவோம். யூஎஸ் ஃபார்ம்ஸ் 2, அதாவது யூஎஸில் இருக்க இந்தியா ஃபார்ம்ஸ் வந்து லீவ் பண்ண போகிறதாக H1B விசா பிரச்சனைக்காக NDTVயில் வந்திருக்கு. இங்கே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறதாக சில நியூஸ் வந்திருக்கு. ரைட்டியா? அப்புறம் ட்ரம்புடைய 20 பாயிண்ட்ஸ் நேற்று சொன்னார்ல, அதாவது காசாவுடைய சீஸ் ஃபயர் பிளான் வந்து அதை வந்து இந்தியா வெல்கம் பண்ணியிருக்கு, சைனா வெல்கம் பண்ணியிருக்கு, எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு, பாகிஸ்தான் வெல்கம் பண்ணியிருக்கு. நாடுகளை மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டு அப்புறம் டெக்னிக்கலாக முடிப்போம். ஈஜிப்ட், இந்தோனேஷியா, ஜோர்டான், கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி, UAE, ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், UK, இட்டாலி, ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூரோப்பியன் யூனியன் எல்லாமே வெல்கம் பண்ணியிருக்கு. சரியா? அப்புறம் ஈரான் வந்து இன்னும் அதை பற்றி வாய் திறக்கல. ஈரான் சேஸு 120 நேஷனல்ஸ் வந்து அங்கே யூஎஸ்லேருந்து டீபோர்ட் பண்ண போகிறதா. ஒரு பக்கம் ஈரானுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக முத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்கணும். ஏற்கனவே சாங்ஷன் UN போட்டிருக்காங்க ஈரான் மேலே, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரியா? ஈரான் பிரச்சனை. அப்புறம் நெத்தன்யாகு வந்து நாட் அக்ரி பாலஸ்தீன் ஸ்டேட்டுங்கிற ஒரு இதை அந்த ட்ரம்ப்பு கூட பேசினதுக்கப்புறம் பக்கத்தில் நின்று நல்லா பேசினார். இப்போது நாட் அக்ரி பாலஸ்தீன் ஸ்டேட்னு சொல்லியிருக்காரு. அங்கே சின்ன ஒரு இக்கு வச்சுருக்காரு. இந்த கார்டியன்லாம் வந்திருக்குது. ஏற்கனவே வந்த நியூஸும் கார்டியன் தான். சரி, டெக்னிக்கல் போகிறதுக்கு முன்னாடி இந்த 20 என்ன பாயிண்ட்ஸுங்கிறத ரொம்ப குயிக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்கிறது பார்க்குறேன். நம்பர் 1, காசா வந்து டெரர் ஃப்ரீ ஸ்டேட்டாக ஆக்க போகிறேன். நம்பர் 2, காசா டெவலப் பண்ணி காசா பீப்புளுக்கு கொடுக்க போகிறேன். அப்புறம் 2 பேரும் அக்ரி பண்ணால் உடனே இந்த வார் இதாகிடும். அப்புறம் 4வது 72 ஹவர்ஸில் ஹோஸ்டேஜஸை கொடுக்கணும் ஹமாஸு. இவங்க வந்து 5வது பண்ணி 250 காசியன்ஸை இவங்க ரிட்டர்ன் கொடுப்பாங்க, 1700 மக்களை கொடுப்பாங்க, எப்படின்னு சொல்லி ஒரு இது. 6வது ஹமாஸ் வந்து இங்கேருந்து எக்ஸிஸ்ட் ஆகிடணும், அதுக்கு சேஃப்டியாக நாங்கள் பார்த்துக்குவோம். 7வது உடனே எய்டு, அதாவது அந்த உணவுப் பொருட்கள் மற்ற மருந்து பொருட்கள்லாம் காசாக்குள்ளே போயிடும். அப்புறம் எய்டு வந்து UN இது பிரகாரம் தான் சப்ளை பண்ணப்படும். 9, அது வரைக்கும் கவர்னர்ஸ் டெக்னோக்ராட்டிக் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறமா டோனி பிளேர் இன்க்ளூட் பண்ணி இந்த கவர்னர்ஸ் போகணும்னு சொல்லியிருக்காரு. 10வது ட்ரம்ப்பு தான் ரீபில்ட் பண்ணுவார் காசாவைங்கிற மாதிரி US அப்படி ஒரு மிங்கிள் பண்ணி சொல்கிறாரு மற்ற ஸ்டேட்ஸு அது இதுண்டு. அப்புறமா 11வது மற்ற கண்ட்ரிஸையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கு சில ரூல்ஸு அது இதுன்னு பேசுகிறாரு. 12வது ஒரு வேளை இது ஹமாஸ் ஒத்துக்கலான்னு சொன்னால் ஒரு IMFன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படும். IDFலேருந்து IMFண்டு. அந்த IMF யாருங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். ரைட்டா? 13, ஹமாஸ் எந்த சூழ்நிலையிலும் இந்த இதில் கவர்னர்ஸில் இருக்கக்கூடாது, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். அப்புறம் எந்த த்ரெட்டு இல்லாத ஒரு நியூட்ரலைஸ் கவர்மெண்ட்டை உருவாக்குவோம். 14. 15 வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ், இதில் வந்து ஜோர்டான், ஈஜிப்டு, பாலஸ்தீன் பீப்புள் எல்லாமே மிங்கிள் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை உண்டாக்குவோம். அப்புறம் வந்து வெஸ்ட் பேங்க் வந்து சேர்க்க மாட்டோம். 16. இஃப் நாட் அக்ரி IDF டு ISF, இது 17. 18 வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் டைலாக்ஸு, நல்ல ஒரு சுமூகமான டைலாக் உருவாக்குவோம். 19 காசா இது வந்து அந்த பாலஸ்தீனும் வந்து ஒரு நியூட்ரலைஸாக உண்டாக்குவோம். 20 வந்து அமெரிக்கா இதில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும். இப்படி ஒரு பாயிண்ட்ஸு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவாக தெரிய வரும். சரியா? கடைசியாக நம்ம டெக்னிக்கலுக்கு வந்துடுவோம். இது வந்து இப்போ சார்ட்டை காமிக்க முடியாது, நேற்று பார்த்த மாதிரி தான். இந்த இடத்துல மார்க்கெட் நிற்கிது 204 633 நின்றுட்டே இருக்குது. ஏற்கனவே உடைய சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேண்டில் வந்துட்டு போயிருக்கும். கீழே ரெசிஸ்டன்ஸு மேலே உடைக்க முடியாமல் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதோட
மூன்றாவது நாளாக அந்த 24,633 பக்கமாக வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்திலிருந்து திரும்புறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. வரும் நாட்கள் தான் தெரிய வரும். இன்றைக்கி ட்ரம்ப் ஸ்பீச் இருக்குது. அதை வச்சுட்டு மார்க்கெட் மேலே போதா, அவர் ஏதாவது சொன்னார்னா கீழே வரப்போதாங்கிறது பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.